ஓம் அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்திய தபகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபோ. காஸ்மோவினியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று மூல நட்சத்திர நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காடு ஹனுமந்தராய சுவாமி ஆஞ்சநேய சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் மாசி மாசம் 28ஆம் நாள். இன்று அதிகாலை 4 மணி 5 நிமிஷம் வரை அஷ்டமி திதி உள்ளது. அதன் பின்னர் நவமி திதி உள்ளது. இன்று முழுநாளும் மூல நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6 மணி 23 நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையும், மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரையும் உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும், அமைதியா இருக்கணும். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ற வேலைக்கெல்லாம் போகாதீங்க. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வண்டி வாகனத்தை ஓட்டுங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே கான்சன்ட்ரேஷனோட படிக்க வேண்டிய நாளா இருக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறதுனால தொழில் உத்தியோகத்திலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக ஸ்டீல், அயன், இரும்பு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அலுமினியம், பாத்திரக்கடை, வெசல்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவர்கள், ஹோம் அப்ளையன்சஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் அனுகூலமான காலம் நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். வேலையில் மட்டும் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. உங்களோட கண்ட்ரோலில் எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிறது நல்லது. இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷபராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். சுறுசுறுப்பாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. இந்த விஷயத்தை இப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு மைண்டில் ஓடும். மைண்ட் மேப்பிங் பண்ணுங்கள். பிளானிங்கை கரெக்டாக பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா வாழ்க்கையின் வெற்றி உங்கள் கையில். விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அக்வாரியம் வைத்திருக்கிறவங்க, அது மாதிரி டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள். யூஸ் பண்ணிக்கிங்க. அக்கௌண்ட்ஸ், ஆடிட் சம்மந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அது மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்காக ஸ்டேட்டோ சென்ட்ரலோ எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க. பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுன ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாள். செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார். அதனால சில விஷயங்களை தைரியமாக இறங்குவீங்க. ஒரு பயம் இருந்திருக்கும் சில விஷயங்களை, அது இப்போ அது மனசுலேருந்து போகும். ஸோ வேலையில் மட்டும் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும். நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு மனசில் ஓடும். ஹெல்த் செக்டாரில் வேலை செய்கிறவங்க, ஒரு நர்ஸாக, லேப் டெக்னீஷியனாக, ஃபார்மசிஸ்டாக இருக்கிறவங்க, மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறவர்கள், ரிசர்ச் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபுராணம் பாடி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி என்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பொறுத்தவரையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு ஆஃபர் கொடுக்கறது, இல்லை புதுசாக ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணணும்,
பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணிக்கோங்க. பூப்பாலம் காய்கறி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். 2 மணி நேரம் படிக்கிறோமா 20 நிமிஷம் படிக்கிறோமாங்கிறது முக்கியம் கிடையாது. 100% கான்சன்ட்ரேஷனோட படிங்க. வெளிநாட்டில் இருப்பவர்கள் சிலருக்கு இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகளில் ஒரு ரிலீஃப் தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு விநாயகர் வழிபாடு. கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடு விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்மராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உறவுகளில் விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்தில் ரொம்ப ஈகோ பார்க்காதீங்க. நான் சொல்கிறதான் எல்லாரும் கேட்கணும் அப்படி மாதிரி இருக்காதீங்க. அதே மாதிரி மாணவர்கள் உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நல்ல சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கிங்க. ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கிங்க. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு மனசில் ஓடும். உங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடக்குது, அதனால் ஜாதகத்தை பார்த்து தசா புத்தியில் அனுகூலமாக இருக்கா அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணுங்கள். தெரியாத தொழிலில் போய் காலை வச்சு மாட்டிக்காதீங்க. வீட்டில் சில மாற்றங்கள், சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசில் ஓடும். வீட்டில் உள்ளவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி நல்ல ஒரு முடிவுக்கு வரலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான கேஜெட்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வரம் தரும் வழிபாடு. சர்க்கரைக்கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபட விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. புதன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள நாளாக இருக்கும். செவ்வாய் பகவானால் சில நெருக்கடிகள் அப்பப்போ வந்து போகும். ஸோ எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல், ரிசார்ட், பப்பு நடத்துகிறவர்கள், பார் நடத்துகிறவங்க, ஸ்பா, மசாஜ் பார் நடத்துகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கர்ப்பிணிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். தாய் தந்தையுடன் மோதல் வேண்டாம், விட்டு கொடுத்து போங்க. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். இந்த கோவிலுக்கு போனால் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு மனசு சொல்லும். மனசில் வர்றதை பண்ணுங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபை தரக்கூடும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. பிருத்திங்கிரா தேவிக்கு சிவப்பு குங்குமம், ரத்த குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. துலாம் ராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாஸ்கோ இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது டார்கெட் கொடுத்துருந்தா அதை 100% கான்சன்ட்ரேட் பண்ணி முடியுங்க. மெதுவாக பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லா சம்பந்தமான படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்வோருக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும், சமாளிச்சிருவீங்க. சினிமா சின்னத்திரை கலைஞர்கள், தமிழிசை கலைஞர்கள், கர்நாடக இசை கலைஞர்கள், தமிழ் நாதசுர கலைஞர்கள், பறை இசை கலைஞர்கள், ஜெண்டை வாத்திய கலைஞர்கள், பஞ்சவாத்திய கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பா உறவுகள் விஷயத்துல புது நட்புகள் கிடைக்கும் அல்லது உறவுகள் பலப்படும். காதல் சிலருக்கு சக்சஸ் ஆகும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு அற்புதமான நாளா இருக்கும். தம்பதிகள் ஏதோ ரீசனால பிரிஞ்சிருந்தோம், திரும்ப ஒன்று சேர்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். குழந்தை பாக்கியம், புதர் பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். வேலையை பொறுத்தவரையில் செஃப்பா, குக்கா இருக்கிறவங்க,
அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக கிளார்க்காக இருக்கிறவங்க, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு, துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திரன் வந்திருக்கார். அதனால ஒரு பதட்டம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. ரொம்ப ஓவராக திங்க் பண்ணாதீங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடெல்லாம் வேண்டாம். சில பேருக்கு வாகனங்களால் சில செலவு வரும். ட்ராவல்ஸ் டூர்ஸ் வச்சுருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், மொபைல் ரிப்பேர் சம்மந்தமான கடை வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள், ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்களுக்கு சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கணும். சில பேருக்கு திடீர் இடமாற்றம், இல்லை பணி நெருக்கடி, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வரும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு தீயபலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு. சரஸ்வதிக்கு பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபட விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மகர ராசி என்பர்களே, உயர்வான நாளாக இருக்கும். குறிப்பாக சுக்கிர பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார். அதனால சில விஷயங்கள், குறிப்பாக பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த நெருக்கடிகள் குறையும். சகோதர வழியிலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயம் கொண்ட சிலர் அதை மாற்றிட்டு திரும்ப உங்கள்கிட்ட சேரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. காதல் இனிக்கும், உறவுகள் பலப்படும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில நல்ல செய்திகள் சேரும். ஜாபை பொறுத்தவரையில் ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா டாக்டராக, சர்ஜனாக இருக்கிறவங்க, சயின்டிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரிசர்ச் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்கள், பெட்ரோலியம், கேஸ், எல்பிஜி, சிஎன்ஜி, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க, கஷ்டங்கள் குறையும். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். காய்ச்சல், சளி, இல்லைன்னா மூட்டு வலி, கழுத்து வலி, ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லைன்னா இஎன்டி சம்மந்தமான ப்ராப்ளம், ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் காமிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. வெளியில் அடிக்கடி சாப்பிட்றது, நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வே சம்பந்தமான, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பணிச்சுமை இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், ஸ்போர்ட்ஸ் ஸ்டஃப் நடத்துகிறவங்க, டாட்டூ சென்டர் நடத்துகிறவங்க, ட்ரை கிளீனிங் சர்வீஸ் பண்ணுபவர்கள், லாண்ட்ரி சர்வீஸ் பண்ணி கொடுப்பவர்கள், செக்யூரிட்டி சர்வீஸ் கம்பெனி வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானுக்கு நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனம் ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான நாள், எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. 7.5 சனி நடந்தா என்ன, நான் பண்ணுற வேலையை நான் பண்ணுவேன் அப்படின்னு மனசு சொல்லும். தைரியமாக இருங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார். சினிமா, சின்னத்திரை கலைஞர்கள், மியூசிக் டைரக்டராக இருக்கிறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறவர்கள், ஸ்டண்ட் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, கேமராமேனாக இருப்பவர்கள், அது மாதிரி ஃபோட்டோகிராஃபி செய்து கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ், கோல்டு, சில்வர், நகைக்கடை, அடகு கடை வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி பாத்திரக்கடை, வெசல்ஸ், ஹோம் அப்ளையன்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும்.
கடன் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, மெரீன் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கிற மாணவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டில் சிவில் மெக்கானிக்கல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு இருந்த தடைகள், பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். நல்ல வரன்கள் கிடைக்கும். ரொம்ப ஃபில்டர் பண்ணாதீங்க. இப்படி தான் வேணும், அப்படி தான் வேணும்லாம் ரொம்ப ஃபில்டர் பண்ணாதீங்க. ரியாலிட்டியை பார்த்து செலக்ட் பண்ணுறது நல்லது. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு வெத்தலை மாலை சாத்தி வழிபடும் விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. நன்றி, வணக்கம்.